அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஈத் எல்லோரும் நல்லபடியாக கொண்டாடிருப்பீங்க, ஷாப்பிங்லாம் பண்ணியிருப்பீங்க. இது துபாயில் இருக்கிறதுனால வந்து துபாயில் மட்டும் தான் கிடைக்கும் அந்த சுடிதார் அதெல்லாம் போய் வந்து நம்ம டைம் எடுத்து தைக்கணும் கொள்ளணும் அந்த டைம் கிடையாது. லாஸ்ட் மினிட்டில் தான் போய் வாங்கிக்கிறது. ஊர்லேருந்து சம்டைம்ஸ் கொண்டு வருவோம். எதுவுமே செட் ஆகாது எனக்கு. அதனால் திடீர்னு லாஸ்ட் டே நோம்பு அப்போ தான் திடீர்னு வாங்க போய் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு அல்கிரேர் கூப்பிட்டு வந்தார். இங்கே வந்து எல்சி வாக்கிக்கி அதுதான் நான் லாஸ்ட் இயர் கூட நான் போஸ்ட் போட்டிருப்பேன் பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரெஸ்ஸஸ்லாம். அந்தந்த டைமுக்கு அந்த கலர்ஸ் நல்லாயிருக்கும். அந்த போய் பார்க்க முன்னாடியே வந்து ஒரு சின்ன கடையில் வந்து இந்த மாதிரி பவுல்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. 3 dirham 50 fils டக்குன்னு கண் அங்கே தான் போச்சு. யூடியூப்க்கு நல்லா இருக்குமே, டிஸ்பிளே வாங்கிக்கலாமேன்ட்டு. இல்லை அங்கெல்லாம் நுழையக்கூடாது, வாங்க நேராக ட்ரெஸ் வாங்காதமா ட்ரெஸ் வாங்க போகலான்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டாங்க. நான் அசர் தொழுதுட்டு வரேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் 6:30க்கு நோம்பு திறக்க வேண்டியது வந்துடும் இல்லையா. அதனால் வந்து உடனே வந்து திருப்பி போய் பார்த்தோம். அதுக்கப்புறம் எதுவும் செட் ஆகலை. டக்குன்னு நோம்பு திறக்க டைம் ஆகிடுச்சு. அதுக்குள்ளே சுற்றி பார்க்கறதுக்குள்ளேயே ரவுண்ட் அடித்து பார்த்து கேரிஃபோரில் போய் என்ன வாங்கலாமா, சாப்பாடுக்கு என்ன கிடைக்குமா வாங்கிட்டு வரலாம். நான் ஆல்ரெடி வந்து பேரிச்சம்பழமும் தண்ணி கொஞ்சம் ஜூஸு எடுத்துகிட்டு போயிட்டேன். எங்கே டக்குன்னு ஆர்டர் பண்ணி சாப்பிட முடியலனாக்கா அது சாப்பிட்டுக்கலான்ட்டு. லேடிஸ் ட்ரெஸ் பார்த்துட்டு வச்சுட்டு நம்ம நேராக மேலே வந்து இதுக்கு போயிட்டோம், நோம்பு திறக்க போயிட்டோம். கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தோம் நோம்பு திறந்துட்டு. மேலே ஃபுட் கோர்ட் இருக்குது. வேறு எதுவும் ஆர்டர் பண்ணல. ஃபஸ்ட்டு ஏன்னா நோம்பு திறந்து முதல் ட்ரெஸ் வேலை முடிக்கணுமேன்றதுனால கொண்டு போன தண்ணி அந்த சின்னதாக ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். இது எல்லாமே வந்து இந்த தடவை வந்திருக்க டிஸ்பிளேயில் உள்ளது. இந்த தடவை வந்திருக்க டிசைன்ஸு ஒரு 3 விதமான டிசைன் வச்சுருந்தாங்க. 3-4 விதமாக இருக்குது. ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு கலர் வரும். அதில் ஒன்று எடுத்தோம். அதுக்கப்புறம் உள்ளே வந்து அப்படியே ஃபுல்லாக லேடிஸ் ட்ரெஸ் தான். இந்த சைடு ரைட் சைடு ஃபுல்லாக லேடிஸ் ட்ரெஸ்ஸு, லெஃப்ட் சைடு ஃபுல்லாக ஜென்ஸ். இது பேகு ஷூஸு எல்லாமே இருக்குது. எல்லாம் ரொம்ப ஹை ரேட்டாக இருக்கும். இந்த ட்ரெஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. எப்போதும் உள்ள ட்ரெஸ் மட்டும் தான் இருக்கும். மேலே இப்போ வந்து கோட்டோடு செட் பண்ணி வச்சுருக்காங்க. தனித்தனியானாக்கா 99 dirham 99 dirham அப்படி வரும். இது எல்லாமே வந்து இப்போ உள்ள டிசைன்ஸு. எனக்கு ஹைட்டு சரியாக இருந்தாலும் வந்து எனக்கு அதாவது செட் ஆகலை. அந்த அளவுக்கு கொஞ்சம் டைட்டாக அந்த மாதிரி இருந்துச்சு எல்லாமே. அதனால் நான் வந்து இந்த ப்ளூவும் அடுத்து உள்ள க்ரீனும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் ஆனால் எலாஸ்டிக் டைட்டாக இருந்துச்சு. எடுத்துகிட்டு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. எடுத்தேன். அப்புறம் வச்சுட்டு வந்துட்டேன். ஊர்லலாம் அந்த லாங் ஃப்ராக் வாங்குறாங்களோ அந்த மாதிரி இருந்தது லாங் ஃப்ராக். இது எல்லாமே அழகான டிசைனு. ஒன்றும் துணி வந்து ஒன்றுமே ஆகாது. நல்லா வாஷ் பண்ணி நம்ம வாஷிங் மிஷினில் வாஷ் பண்ணி போடலாம். இந்த பக்கம் ஜென்ஸ் பக்கம் வந்து ஜென்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. இங்கேயும் வந்து ஒரு 4-5 டிசைன்ஸ் தான் இருக்கும். அதே வந்து திருப்பி ஒரு நல்ல டிசைன் நல்ல கலராக தான் இருந்துச்சு. அதுவும் அங்கே நான் எடுத்தது வந்து இந்த கலர் மட்டும் தான் எடுத்தேன். நான் அங்கே எடுத்து ஜென்ஸ் பக்கம் பார்க்கணும். நிறைய ஒயிட்டு, க்ரீமு, கிரே கலரு, பிஸ்தா க்ரீன் இருந்துச்சு இந்த தடவை ஜென்ஸ் பக்கம். ஒயிட்லேயே நிறைய விதவிதமான ஒயிட்டு, பிளாக்கில் வந்து அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிளாக்லேயும் அதெல்லாம் தான் வந்து அங்கே இருந்துச்சு. எல்லாம் பார்த்துட்டு பே பண்ணிட்டு வந்துட்டோம். நான் வந்து இது இப்போலாம் வந்து ஃபஸா கார்டு ஒன்று இருக்குது. அதில் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அதனால் கொஞ்சம் 20% டிஸ்கவுண்ட்டில் கிடச்சிது. அதனால் ஆளுக்கு ஒன்று வாங்கிட்டு வந்துட்டோம் நாங்கள். ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லாமே. இந்த ட்ரெஸ்ஸு பிளாக் இருக்குது பார்த்திங்கன்னா, அது ரொம்ப அழகாக இருக்குது. இதுதான் வந்து அந்த டிஸ்பிளேயில் வச்சுருந்தாங்க. முடிச்சுட்டு நாங்கள் வந்து நேராக வீட்டுக்கு வரதுக்கு கிளம்பிட்டோம். ஏன்னா வீட்டில் போய் வேலை செய்யணும் இல்லையா. அடுத்த நாள் இப்போ காலையில் ஈதுக்கு மெஹந்திலாம் வாங்கலை, வைக்கலை எதுவுமே. 2 பேருனாலும் அப்படி தான் போயிடுச்சு. நேராக வீட்டுக்கு போகும்போது வந்து மணி வந்து 11:30 ஆகிடுச்சு. 4 o'clock வந்து 11:30 ஆகிடுச்சு. கிளம்பி வீட்டுக்கு போயிட்டோம். வீட்டுக்கு வந்து 11:30க்கு ஆரம்பித்து நான் வந்து எல்லாமே க்ளீன் பண்ணி கொண்டு எல்லாம் சேமியாக்கெல்லாம் வறுத்து மார்னிங்க்கு அதாவது ஷீர்குர்மாவும் கார சேமியாவும் எல்லாம் வறுத்து ரெடியாக தாளிச்சியே வச்சுட்டு நான் வந்து படுத்துட்டேன். நான் மணி 2 ஆகிடுச்சு. குருமா அப்படியே வச்சாக்கா கெட்டு போயிடும் இல்லையா. அதனால் நல்லா கலக்கி விட்டு எப்பொழுதும் துணி போட்டு கெட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி கட்டிட்டு சேமியா வறுத்த சேமியா மேலே வச்சுட்டு அந்த தாளிச்சதும் குக்கரில் ஏற்றிட்டு பார்த்தா மணி 2 ஆகிடுச்சு. இதுக்கு மேலே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் ஒரு லெமன் டீ ஒன்று குடிச்சிட்டு நான் படுத்துட்டேன். அவ்வளோதான். காலையில் எழுந்து சீக்கிரம் போகணுன்னு சொன்னாங்க தொழுகைக்கு. 6:20க்கு ஈத்கா ப்ரேயரு, பெருநாள் ப்ரேயரு. அதுக்கு முன்னாடி சுபு தொழுவு போகணும். அதனால் சீக்கிரம் அப்புறம் படுத்தாச்சு நாங்கள்.
நெக்ஸ்ட்டு போஸ்ட்டில் பார்க்கலாம்.